ரேண்டமா நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட இருந்து ஒரு கமெண்ட். என்ன கமெண்ட்னா, ஸ்பைடர் மேனுக்கும் ஸ்பைடர் மங்கிக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு பென்டன் வர்சஸ் ஸ்பைடர்மேன், பென்டன் வர்சஸ் மதரா வீடியோ வேணும் தான் கேட்பாங்க. இவர் கரெக்டாக ஒரே ஒரு ஏலியனை மட்டும் கேட்கறது நல்லா இருக்கு. ஏன்னா பென்டன்ட்ட ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் வேற வேற பவர்ஸும் இருக்கு. ஆனால் சூப்பர் ஹீரோஸும் பார்க்க போனா உங்களுக்கு ஒரே ஒரு பவர் மட்டும் தான், அதான் ஸ்டாண்டர்டும் கூட. என்னடா ஏ அதில் சந்தேகமே வேணா, ஆபியூஸா பென்டன் தான் ஜெயிப்பான். ஏன்னா ஒரு தடவை ஹீரோஸ் கூட பேட்டில் பண்ணிட்டு அவங்களோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜெயிச்சிருவான். ஆனால் இது புதுசா இருக்குல்ல, அதனால இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோல உங்களோட கமெண்ட் வரும். நான் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ பேரையும் ஏலியன் பேரையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஸ்பைடர் மங்கி. 2 எட்டுக்கால் பூச்சில எந்த எட்டுக்கால் பூச்சி ஜெயிக்குதுன்னு பார்க்கலாமா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனோட எபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கில், அதுக்கு மேல பவர்ஃபுல்லான ஒன்னா ஸ்பைடி சென்ஸ் இருக்கு. அது கூடவே ஸ்பைடர்மேனால டிஃபரெண்ட் டைப்பான வெப்பை தயாரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பைடர் மங்கியோட எபிலிட்டியை பார்த்தோம்னா லிட்டரலி ஒண்ணுமே இல்ல. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் தெரியாது மண்ணு கூறியே. ஏன்னா ஸ்பைடர் மங்கி கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் கிடையாது, ஸ்பைடி சென்ஸ் கிடையாது. ஸ்பைடர் மங்கியால பண்ணக்கூடிய ஒரே விஷயம்னா வெப் தயாரிக்கிறது மட்டும்தான். அதுவும் அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அதனால ஸ்பைடர்மேன் பக்கத்துல நிக்க கூட முடியாது. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். பென்னுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்து அப்போதைக்கு அல்டிமேட் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியா மாறி ஸ்பைடர் மேனுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி கிட்ட ஸ்ட்ராங்கான வெப் இருக்கு. அதுவே ஸ்பைடர் மேனோட வெப் எடுத்துக்கிட்டோம்னா அவன்கிட்ட டிஃபரெண்ட் டைப்பான வெப் இருக்கு. ட்விஸ்டர் வெப், பிளாஸ்ட் வெப்னு சொல்லிட்டு நிறைய வெப் இருந்தாலும் ஸ்பைடர் மங்கி அளவுக்கு ஸ்ட்ராங்கான வெப் கிடையாது. ஸ்பைடர் மேன் கிட்ட இருக்க வெப்பை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் ஸ்பைடர் மேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவன்கிட்ட இருக்க நாலேஜ் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி அசால்ட்டா டிஃபீட் பண்ணிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க.